வசனம் வாழ்வளிக்கும் இறை வசனமே. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, அருட்சாதனங்களின் வரிசையில் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது நோயில் பூசுதல். நோய்வாய்ப்படுவது என்பது மனித அனுபவம். நம்மிலே நோய்வாய்ப்படாதவர்கள், ஏதாவது ஒரு சிறிய நோயிலாவது இல்லாதவர்கள் இருக்கவே முடியாது. நோய் என்பதும் துன்பங்கள் என்பதும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அன்றாட அனுபவங்கள். ஆனால் இந்த நோயிலும் இந்த துன்பங்களிலும் நம்மோடு இறைவன் இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் என்று திருச்சபை நம்மை அழைக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் இறைவன் உங்களோடு இருக்கின்றார் என்ற அனுபவத்தினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் வலு பெற வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். அந்த ஜெபத்தோடு இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நோயில் பூசுதல் என்ற அருட்சாதனத்திற்கு வேறு பல பெயர்களும் உண்டு. தமிழிலே, பழைய தமிழிலே அவஸ்தை என்று சொல்லுவார்கள். அதாவது துன்பத்திலே இருக்கும்போது, துயருற்று கொண்டிருக்கும்போது தரப்படுகின்ற அருட்சாதனம் என்று பொருள். ஆங்கிலத்தில் த லாஸ்ட் சாக்ரமெண்ட் என்று சொல்வார்கள். இதுதான் கடைசியாக அவர்கள் பெறுகின்ற ஒரு அருட்சாதனம் என்று பொருள். இந்த பொருளினாலே பலர் என்ன நினைத்து கொள்வார்கள் என்றால், சாவதற்கு முன்பாக, இறப்பதற்கு முன்பாக கொடுக்கப்படுகின்ற ஒரு அருட்சாதனம் நோயில் பூசுதல் அல்லது அவஸ்தை பூசுதல் என்று நினைத்து கொள்வதுண்டு. ஆனால் இந்த இறப்பதற்கு முன்பாக தரப்படுகின்ற ஒரு அருட்சாதனம் என்ற ஒரு கருத்தை நம்மிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகவே நோயில் பூசுதல் என்ற புதிய ஒரு வார்த்தையை திருச்சபை பயன்படுத்துகின்றது. நோயில் பூசுதல் என்பது நோயுற்றிருக்கும் போது, நோயிலே துன்புறும் போது பூசுதல். அதாவது எண்ணெய் பூசி, நமக்கு இறைவன் உன்னோடு இருக்கின்றார், இறைவனுடைய அருள் உனக்கு இருக்கின்றது, தூய ஆவியினுடைய ஆற்றல் உன்னோடு இருக்கின்றது, ஆகையால் இந்த துன்ப நேரத்தை உன்னால் சந்திக்க இயலும் என்று உறுதி கூறுகின்ற ஒரு அருட்சாதனம்தான் நோயில் பூசுதல். இவ்வாறு நோயில் பூசுதலிலே திருச்சபை நம்மோடு இருக்கின்றது, நமக்கு உடன் இருந்து உறுதி அளிக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் என்று நாம் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த அருட்சாதனத்தை பற்றியும் மறைக்கல்வியிலே நாம் மிக அழகாக எடுத்து சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஆனால் பல வேளைகளிலே இந்த அருட்சாதனத்தை பற்றி முழுதுமாக நாம் சொல்வதில்லை. ஆகையால் பிள்ளைகளுக்கு இது தெரியாமலே இருக்கலாம். நாமும் கூட இந்த அருட்சாதனத்தை குறித்து புரிந்து கொள்வது மிக மிக அவசியமாகின்றது. இந்த அருட்சாதனத்தை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பாக பொதுவான ஒரு சிறிய அருட்சாதனத்தை குறித்த ஒரு சிறிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அருட்சாதனங்கள் நாம் எப்பொழுதுமே சொன்னது போல இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு சாதனங்களாக, வழிகளாக விளங்குகின்றன. இறைவனுடைய அருள் நமக்கு வாழ்க்கையின் பல வேளைகளிலே, பல விதங்களிலே தேவைப்படுகின்றது. அவ்வாறே அருட்சாதனங்கள் ஒவ்வொன்றையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது மனித வாழ்க்கையின் பலவேறு நேரங்களுக்கு பிரித்து தரப்பட்டு இருக்கின்றது. பிறக்கும்போது பிறந்தவுடன் திருமுழுக்கு, வளரும்போது இறைவனுடைய நற்கருணை, வளர்ந்து ஒரு நிலைக்கு முதிர்ச்சி பெறும்போது உறுதி பூசுதல், வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் பாவத்தை களைந்து கொள்ள ஒப்புரவு, அதன் பின்பு திருமணம், அதன் பின்பு என்று ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு இறைவனுடைய அருளை தேவையான நேரத்தில், தேவையான விதத்தில் தருவதற்காக திருச்சபை இதை நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக இறை அருளை நாம் பெற, அனுபவிக்க ஒரு வழியாக நமக்கு தருகின்றது. அந்த வகையில் நோயில் பூசுதல் என்பதும் மிக முக்கியமான ஒரு நேரத்தில், மிக சிறப்பான ஒரு தருணத்தில், மிகவும் நாம் நம்மிலேயே வலுவற்றவர்களாய் அனுபவிக்கின்ற ஒரு நேரத்தில் இறைவனுடைய, திருச்சபையினுடைய, நம்மை சுற்றி இருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய தூய ஆவியினுடைய உடனிருப்பை நமக்கு தருகின்ற ஒரு அருட்சாதனமாக இது விளங்குகின்றது. இந்த நோயில் பூசுதல் நாம் எங்கு காண்கின்றோம்? இது நம்முடைய விவிலியத்தில், விவிலிய அனுபவத்தில் இருக்கின்றதா என்று பார்த்தால் பல அனுபவங்களை நாம் இதில் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே நோயிலிருந்து, பலவிதமான உடல் ரீதியான குறைகளிலிருந்து தன்னுடைய மக்களை இறைவன் குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம்.
விடுதலை பயணத்திலே நாம் பார்க்கும்போது அந்த மக்கள் பல வேளை ஒரு ஒரு சூழலில் பாம்புகளாலே கடிக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது மோயிசன் ஆண்டவரிடம் சென்று மக்கள் இப்படி துன்புறுகிறார்களே என்று சொன்னபோது ஆண்டவர் அவருக்கு ஒரு வழியை சொல்லுகின்றார். நீ வெண்கலத்திலே ஒரு பாம்பை செய்து அதை நீ உயர்த்தி பிடி, அதை காணும்போது அவர்கள் என்னுடைய குணத்தை பெற்றுக்கொள்வார்கள், என்னுடைய அருளை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி குணப்படுத்துகின்ற ஆண்டவரை மக்கள் அனுபவித்தார்கள். பிற்காலத்தில் தோபியாசு புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். தோபித்து புத்தகத்தில் தோபியாசுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது. தன்னுடைய தந்தை கண்களிலே ஊனமுற்றவராய் மாறிவிடுகின்றார். அதற்காக அவருடைய கண்களை குணப்படுத்துவதற்காக ரஃபேல் என்ற அந்த தூதர் வழியாக இறைவன் ஒரு வழியை அவருக்கு காட்டுகின்றார். அந்த கண்களை குணப்படுத்துகின்ற அந்த மீன் மருந்து அதை கொண்டு வந்து தன்னுடைய தந்தைக்கு அவர் கண்களிலே போட அந்த கண்களில் இருக்கின்ற செதில் போன்றவை கீழே விழ அவருக்கு பார்வை திரும்பியது என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர் பிற்காலத்திலே திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற அந்த பெண்ணுக்கு பேய் பிடித்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அந்த மீனினுடைய அந்த கல்லீரலை எரித்தால் அந்த பேய் ஓடிவிடும் என்று இறைவன் அவருக்கு சொல்ல அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த திருமணம் ஆகின்ற அந்த நாளிலே அந்த பெண்ணோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற அந்த வேளையில் அதை எரிக்கின்றார். அந்த பெண்ணை பிடித்திருந்த அந்த பேய் விலகியது என்று நாம் பார்க்கின்றோம். இது குணமளிக்கின்ற இறைவனினுடைய அனுபவத்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. அதே அனுபவத்தை புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே கிறிஸ்து குணப்படுத்தும் போது நாம் பார்க்கின்றோம். பார்வையற்றவர்களை குணப்படுத்துகின்றார், பேய் பிடித்தவர்களை குணப்படுத்துகின்றார், பேச முடியாதவர்களை குணப்படுத்துகின்றார், முடமானவர்களை குணப்படுத்துகின்றார், தொழுநோயாளிகளை குணப்படுத்துகின்றார். இப்படி பலரையும் குணப்படுத்துகின்ற கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு குணப்படுத்துகின்ற இறைவனை விவிலியம் முழுக்க நாம் பார்க்கின்றோம். அதே குணப்படுத்துகின்ற இறைவனை இன்றும் நாம் அனுபவிக்க முடியும், அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக விவிலிய அனுபவமே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அருட்சாதன வழிதான் நோயில் பூசுதல். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரை நாம் பார்த்தோமேயானால் இந்த நோயில் பூசுதல் என்பது எப்படி தோன்றுகின்றது, அதனுடைய பின்புலம் என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற வரைமுறை என்ன என்பதை அழகாக விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் முடிய. உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். எவ்வளவு அழகான ஒரு பகுதி பாருங்கள். நோயில் பூசுதலை பற்றி, நோயில் பூசுதலில் நடக்கின்ற அனைத்தையுமே இந்த பகுதி நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றது. அந்த பகுதியை நாம் மீண்டும் ஒரு முறை மிக தெளிவாக ஒவ்வொரு வசனமாக புரிந்து கொள்வோம். ஆனால் அதற்கு முன்பாக நோயில் பூசுதலில் நடக்கின்ற 3 முக்கியமான விளைவுகளை மட்டும் நாம் புரிந்து கொண்டு பிறகு அந்த நோயில் பூசுதல் அருட்சாதனத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்று யாக்கோபு நமக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்ப்போம். சரி, நோயில் பூசுதலில் நமக்கு ஏற்படுகின்ற 3 விளைவுகள் என்ன? அன்புக்குரியவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னது போல நோயில் பூசுதல் என்பது இன்று நாம் வழங்குகின்ற ஒரு வார்த்தை அல்லது பெயர். ஆனால் முன்பு சொல்லப்பட்ட அவஸ்தை பூசுதல் என்ற ஒரு வார்த்தையும் கூட, ஒரு பெயரும் கூட மிக அழகான பெயர்தான். அவஸ்தைப்படும் போது, துன்பப்படும் போது, துயரப்படும் போது ஒரு மனிதனுக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு தேவைப்பட்ட ஒரு ஆறுதலையும் ஆற்றலையும் அளிக்கின்ற ஒரு பூசுதல் என்று பொருள். ஆனால் பல நேரங்களிலே மரண படுக்கையில் இருக்கின்றவர்களுக்கு சாவதற்கு முன்பாக தரப்படுகின்ற ஒரு அருட்சாதனம் என்ற ஒரு நிலையை நாம் மறக்க வேண்டும். அதை நம்முடைய மனதிலிருந்து அகற்ற வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நான் புதிய குருவாக ஒரு பங்கிலே நியமிக்கப்பட்டேன். புதிய குருவாக இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் இரவு 11 மணிக்கு என்னை அழைத்தார்கள். ஒருவர் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அவருக்கு ஏற்கனவே 80 வயதாகிவிட்டது, நீங்கள் அவருக்கு நோயில் பூசுதல் தர வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் எழுந்து கிளம்பி அந்த வீட்டிற்கு சென்றேன். அங்கு சென்று அந்த வயதான ஒரு மூதாட்டி, 80 வயதை தாண்டியவர், அவருடைய அந்த நோயில் கிடந்த அந்த நேரத்தில் அவருக்கு நான் இந்த நோயில் பூசுதலை கொடுத்துவிட்டு திரும்ப வந்தேன். அடுத்த நாள் காலை 7 மணிக்கெல்லாம் எங்களுக்கு செய்தி வந்தது, அந்த பெரியவர் இறந்து விட்டார் என்று, அந்த மூதாட்டி இறந்து விட்டார் என்று.
அந்த நீங்கள் நோயில் பூசல் கொடுத்தீர்களே அந்த பாட்டி இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு வருத்தமாக இருந்தது. அவரை சென்று சந்தித்தேன், வந்தேன். ஆனால் அன்புக்குரியவர்களே, சிரிப்பான விஷயம் என்னவென்றால், அதன் பிறகு அந்த கிராமத்தில் பலரும் வந்து அந்த பாட்டிக்கு பலர் நோயில் பூசல் தந்திருக்கின்றார்கள், அப்போதெல்லாம் அந்த பாட்டி இறக்கவில்லை, நீங்கள் வந்து நோயில் பூசல் கொடுத்தவொன்னே அவர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு என்னை ஏதோ ஒரு சிறப்பான ஒரு நோயில் பூசுதல் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் எங்கெல்லாம் பெரியவர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து நோயில் பூசுதல் தர வேண்டும் என்று சொன்னார்கள். இதை சிரிப்பாக நாம் பார்த்தாலும் கூட இதில் இருக்கின்ற ஒரு புரிதல், மனநிலை தவறாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோயில் பூசுதல் என்பது இறப்பவருக்கு ஏதோ டிக்கெட் கொடுத்து அனுப்புவது போல என்று நாம் நினைக்கக்கூடாது. நோயில் பூசல் கொடுத்து விட்டாலே அவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்ற பயமும் அச்சமும் நமக்குள் இருக்கக்கூடாது. நாம் நோயில் இருக்கும்போது யாராவது நமக்கு நோயில் பூசுதல் தர வந்தால், ஒரு குருவானவர் வந்தால், நாம் ஏதோ இறக்கப் போகின்றோம், நம்முடைய நோய் நம்மை இறப்புக்கு தான் கொண்டு செல்கின்றது என்ற ஒரு எண்ணம் நம்மிலே இருக்கக்கூடாது, அந்த அச்சம் நம்மிலே இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏனென்றால் நோயில் பூசுதல் என்பது மரணத்திற்கான ஒரு தயாரிப்பு அல்ல. வாழ்நாள் முழுவதும் நாம் மரணத்திற்காக நம்மையே தயாரிக்க வேண்டும். ஆனால் நோயில் பூசுதல் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம், இப்பொழுது துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த துன்ப நிலையிலே கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுளின் அருள் நம்மோடு இருக்கின்றது என்பதை நமக்கு நினைவுபடுத்துவதற்காக அவ்வாறு தரப்படுகின்ற நோயில் பூசுதல் எதை நமக்கு முன்னிறுத்த வேண்டும்? முதலாவதாக சொன்னோம், இந்த நோயில் பூசுதல் என்பது நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் துன்ப நேரத்தில், நம்முடைய வாழ்க்கையை துயர நேரத்தில், நாம் நோயினாலே வலுவற்று கிடக்கின்ற ஒரு நேரத்தில் வலுவூட்டுகின்ற ஒரு வழியாக நிகழ்வாக நிகழ்கின்றது. இது நம்மை குணப்படுத்த வேண்டும், நம்முடைய உள்ளத்தை உடலை குணப்படுத்த வேண்டும். இந்த இறைவனுடைய அருளை நாம் பெறும்போது நம்முடைய உடலிலே அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளவும் அந்த துன்பத்திலிருந்து வெளிவரவும் நமக்கு ஆற்றல் பிறக்கின்றது என்பதை நாம் நம்ப வேண்டும். மூன்றாவதாக, இந்த நோயில் பூசுதல் என்பது நம்முடைய நோயை, நமக்கு இப்பொழுது வந்திருக்கின்ற அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையை நம்மிலே உருவாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அழகான ஒரு எடுத்துக்காட்டை நான் இங்கு உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். மார்க்கு நற்செய்தியில் 14வது அதிகாரம் 36வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். கெத்சமனியில் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். துன்பமான நேரம், இன்னும் ஒரு சில மணி துளிகளிலே தான் கைது செய்யப்பட போகின்றேன், சிலுவையில் அறையப்பட போகின்றேன், பாடுகளை அனுபவிக்கப் போகின்றேன் என்று கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் உள்ளம் கலங்கியவராய் இருக்கின்றார். அவருக்கு உள்ளத்தில் பெரிய ஒரு பயம், அச்சம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவருடைய ஜெபத்தை பாருங்கள். 36வது வசனம், மார்க் நற்செய்தி 14வது அதிகாரத்தில், அப்பா தந்தையே என்று தன்னுடைய அப்பாவை பார்த்து அவர் சொல்லுகின்றார். அதற்கு முன்பாக மார்க்கு எழுதுவார், அவர் அந்த நேரத்தில் மிக உள்ளம் சாகும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று எழுதுவார். சாகும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. இதுதான் நோயில் பூசலுக்கான ஒரு பின்புலம். சாகும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. அந்த நிலையில் அவருடைய ஜெபத்தை பாருங்கள். அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். பல வேளைகளில் இதுதானே நம்முடைய ஜெபம். ஆண்டவரே, நான் நோயுற்று இருக்கின்றேன், துன்பப்படுகின்றேன், துயரப்படுகின்றேன், இது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இதை என்னிடமிருந்து அகற்றும் என்று தான் நாம் ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவும் அப்படித்தான் ஜெபித்தார். ஆகையால் இப்படி ஜெபிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அப்படி ஜெபித்து நிறுத்திவிட்டோம் என்றால் தவறு. ஏனென்றால் கிறிஸ்துவின் ஜெபத்தை முழுமையாக பாருங்கள். இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய உண்மையான கிறிஸ்தவ மனநிலையாக இருக்க வேண்டும். நோயுற்றிருந்தாலும், துன்பத்திலே இருந்தாலும், துயரத்திலே இருந்தாலும், இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகற்ற வேண்டும் என்று நான் நினைத்தாலும் கூட இறைவனுடைய சித்தப்படி நிகழட்டும் என்று இறைவனிடம் என்னையே நான் சரணாக்குகின்ற அந்த இயல்பு என்னிலே வர வேண்டும். அதையும் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற அருட்சாதனம் இது. நோயில் பூசுதலிலே நாம் சொல்லும்போது இந்த நோயை ஏற்றுக்கொள்ளுகின்ற, இந்த நோயை தாங்குகின்ற, இந்த நோயின் மூலமாக கிறிஸ்துவின், இறை இயேசுவின், இறை தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஆற்றலை இந்த சகோதரனும் இந்த சகோதரியும் பெற வேண்டும் என்றுதான் நாம் ஜெபிக்கின்றோம்.
அப்படிப்பட்டது தான் நோயில் பூசுதல் என்பதை நாம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நோயில் பூசுதலில் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை மிக தெளிவாக யாக்கோபு நமக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்த்தோம். யாக்கோபு அந்த 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை சொல்லும்பொழுது நமக்கு எடுத்து சொல்லுகின்றார், இந்த நோயில் பூசுதல் எப்படி செய்யப்பட வேண்டும். உங்களிலே யாராவது நோயுற்றிருந்தால் பெரியவர்களை வரச் சொல்லுங்கள். குருவானவர்கள் இயேசுவின் பிரதிநிதிகள். ஒருவேளை குருவானவர்கள் இல்லை என்று சொன்னால் நம் மத்தியிலே இருக்கின்ற பெரியவர்களை நாம் வர வைக்கலாம். அவர்களே வந்து இந்த நோயில் பூசுதலை நமக்கு தரலாம். சரி, இந்த நோயில் பூசுதல் எப்படி தரப்பட வேண்டும்? அப்படி வருகின்ற குருவானவர்கள் பெரியவர்கள் வந்து அவர்கள் தலை மீது கை வைத்து ஜெபிப்பார்கள். முதல்ல தலை மீது கை வைத்து ஜெபித்தல், தொடக்க காலத்திலிருந்தே தலை மீது கை வைத்து ஜெபித்தல் என்பது இறைவனுடைய அருளினாலே அபிஷேகம் செய்வதற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அவ்வாறு தலை மீது கை வைத்து ஜெபித்தல் என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு மாபெரும் அடையாள ஜெபமாக இருக்கின்றது. நாம் ஒருவர் தலை மீது கை வைத்து ஜெபிக்கும்போது நம்முடைய உடலில் இருக்கின்ற அந்த உண்மையான நல்ல ஆற்றல், இறைவன் தந்திருக்கின்ற அந்த நல்ல ஆற்றல், ஜெபத்தினுடைய வல்லமை அவர்களுடைய உடலுக்கும் அவர்களுடைய உள்ளத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அது தருகின்றது. அது மட்டுமல்ல, இறைவனுடைய ஆற்றலை பெற்று தருகின்ற கருவிகளாக நாம் நம்மையே அங்கு உருமாற்றிக் கொள்ளுகின்றோம். அந்த அருட்சாதனத்தில் தலை மீது கை வைத்து ஜெபிக்கும்போது இறைவனுடைய அருள் அவர்களுக்கு இறங்கி வருகின்றது என்பதை நாம் உணர்கின்றோம். அதை நாம் உணர வேண்டும் என்று யாக்கோபு நம்மை அழைக்கின்றார். 2வது அடையாளம், தலை மீது கை வைத்து ஜெபித்த பிறகு எண்ணெயினாலே அவர்களை பூசுவார்கள், எண்ணெயினாலே அபிஷேகம் செய்வார்கள், எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாம் பெரிய வியாழன் அன்று நம்முடைய மேற்றாசனங்களில் நம்முடைய ஆயர் அவர்கள் ஒரு திருப்பலி ஆற்றுவார். அந்த திருப்பலியின் போது எண்ணெய் ஆசீர்வதிக்கப்படும். எதற்காக அந்த எண்ணெய் ஆசீர்வதிக்கப்படுகின்றது? திருமுழுக்கு கொடுக்கின்ற எண்ணெய், நோயில் பூசுதலில் பயன்படுத்தப்படுகின்ற எண்ணெய், குருத்துவம் என்ற அருட்சாதனை தரப்படுகின்ற எண்ணெய், இவற்றை அவர் அங்கு ஆசீர்வதித்து இந்த எண்ணெயை பயன்படுத்தி இந்த ஆண்டு முழுவதும் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த அபிஷேகத்தின் எண்ணெய், இந்த அபிஷேகத்தின் எண்ணெய் நோயுற்றவர்களுக்கென்று ஒரு எண்ணெய் தனியாக இருக்கின்றது. எதற்காக? ஆண்டவருடைய அருளை நமக்கு குறித்து காட்டுகின்ற எண்ணெய். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், சாமுவேல் என்ற அந்த இறை தூதரை இறைவன் அழைத்து, நீ போய் அரசனை அபிஷேகம் செய்ய வேண்டும். எப்படி? எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். அவர் சென்று முதலாவது அரசனாக இருந்த சவுலை அரசனாக நியமிக்கின்றார். எப்படி? எண்ணெயினாலே ஊற்றி அபிஷேகம் செய்து அவரை அரசனாக நியமிக்கின்றார். அவ்வாறே தாவீதுக்கு தலையில் எண்ணெய் ஊற்றி அவரை அபிஷேகம் செய்கின்றார். இதுதான் இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகின்றோம். இயேசு கிறிஸ்து என்ற அந்த சொல், கிறிஸ்து என்ற அந்த சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுமா? அபிஷேகிக்கப்பட்டவர், இறைவனாலே அபிஷேகிக்கப்பட்டவர், இறைவனாலே தேர்ந்து கொள்ளப்பட்டவர், இறைவனாலே தனக்கென தனித்து வைக்கப்பட்டவர் என்று பொருள். அதுதான் அபிஷேகம். ஆகையால் இந்த அபிஷேகம் என்பது, எண்ணெயினாலே பூசுதல் என்பது இறைவனுடைய அருளை ஒருவருக்கு தனிப்பட்ட விதத்தில் தருவதற்கான ஒரு அழகான ஆற்றல் மிக்க அடையாளமாகும். அவ்வாறே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயினால் அந்த நோயுற்றவர் தலையின் மீது அந்த எண்ணெயை நாம் பூசி ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய அருள், தூய ஆவியினுடைய அருள் அவர்களுக்கு இறங்கி வருகின்றது என்பதை மனதில் உணர்ந்து நாம் செய்ய வேண்டிய அடையாளம் அது. 3வதாக யாக்கோபு சொல்லுகின்றார், நம்பிக்கையோடு ஜெபிப்பது. அங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரும் வெறும் ஒரே ஒருவர் அல்ல, ஆனால் கூடியிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த ஒரு சகோதரனுக்காக, இந்த ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மண்ணிலே நீங்கள் இருவர் ஒரே கருத்திற்காக ஒருமித்து ஜெபித்தீர்களானால் அந்த கருத்து ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று யாக்கோபு நம்மை அழைக்கின்றார். அப்படி நம்பிக்கையோடு நாம் சூழ்ந்து நின்று இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்றேன் என்று நினைக்கும் போது என் வழியாக ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய குணப்படுத்துகின்ற அந்த வல்லமை கடந்து வருகின்றது, இந்த சகோதரனை வந்து சேருகின்றது என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இது நாம் அவர்களை குணப்படுத்தவில்லை, ஏதோ எனக்கு இருக்கின்ற வல்லமையினாலே, எனக்கு இருக்கின்ற ஆற்றலினாலே நான் அவரை குணப்படுத்தி விட்டேன் என்று நான் நினைக்கக்கூடாது. இல்லை, குணப்படுத்துபவர் எப்பொழுதுமே ஆண்டவர் தான். நாம் கருவிகளாக இருக்கின்றோம். நம்மை சுற்றி இருக்கின்ற அனைவருமே கருவிகளாக நமக்கு அந்த குணம் தருதலை பெற்றுத்தர முடியும்.
இறைவனுடைய குணமளிக்கும் அந்த அருளை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் கேட்பதை நான் தருவேன். ஏன்னா ஆண்டவரே சொல்லுகின்றார், செல்வதற்கு முன்பாக என் பெயரால் நீங்கள் கேட்கும் அனைத்தையும் தந்தை உங்களுக்கு தருவார். அப்படி இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நம்பிக்கையோடு நாம் தந்தையை பார்த்து ஜெபிக்கும் போது அவருடைய சித்தப்படி தந்தை உறுதியாக அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு தன்னுடைய குணமளிக்கும் அருளை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். தலை மீது கை வைத்து ஜெபித்தல், எண்ணெய் ஊற்றி அவரை அபிஷேகித்து ஜெபித்தல், நம்பிக்கையோடு ஜெபித்தல் என்ற இந்த 3 முக்கியமான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். 4வதாக இன்னொன்றை அவர் சொல்லுகின்றார். நாம் அவ்வாறு ஜெபிக்கும்போது, நம்பிக்கையோடு ஜெபிக்கும்போது, நம்பிக்கையோடு அந்த ஜெபத்தை அந்த சகோதரனோ சகோதரியோ ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த நம்பிக்கையோடு அந்த ஜெபத்தில் அவரும் கலந்து கொள்ளும்போது ஆண்டவர் அவனை குணப்படுத்துவார், எழுப்புவார் என்று சொல்லிவிட்டு அவர் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்திலிருந்து அவரை மன்னிப்பார். அன்புக்குரியவர்களே, இதற்காகத்தான் நோயில் பூசுதலில் ஒரு முக்கியமான அங்கமாக, ஒரு முக்கியமான பகுதியாக ஒப்புரவு அருட்சாதனமும் இருத்தல் நல்லது என்று திருச்சபை சொல்லுகின்றது. ஆகையால் தான் நோயில் பூசுதல் என்பது ஒரு குருவானவரால் தரப்படுவது மிக நன்று. ஏனென்றால் குருவானவர் மட்டுமே ஒருவருடைய பாவ சங்கீர்த்தனத்தை அல்லது ஒப்புரவு அருட்சாதனத்தை கேட்க முடியும். ஆகையால் ஒரு குருவானவர் வந்தார் என்று சொன்னால் அந்த சகோதரருடைய பாவ சங்கீர்த்தனம், பாவ அறிக்கையை கேட்டு ஒப்புரவு அருட்சாதனத்தை அவருக்கு வழங்கும் போது அந்த நோயில் பூசுதல் என்ற அருட்சாதனம் முழுமை பெறுகின்றது, நிறைவு பெறுகின்றது. ஏனென்றால் நாம் இங்கே பார்க்கின்றோம், யாக்கோபு சொல்லும்பொழுது நம்மிடம் சொல்லுவார், அந்த சகோதரன் எழுப்பப்படுவான் பாவத்தில் இருந்தால் என்று சொன்னால் அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் பாவ மன்னிப்பே ஒருவருக்கு குணமளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாகும். இவ்வாறு குணம் பெறும்போது, இறைவனுடைய அந்த அருளை பெறும்போது அந்த சகோதரன் இறைவனுடைய அருளுக்கு சாட்சியமாக எழும்புகின்றான். எப்படி அன்று லாசரை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவுக்கு லாசரே பெரிய சாட்சியமாக மாறினானோ, அவனுடைய வாழ்க்கையினாலே, அவனுடைய உயிர்ப்பினாலே பலர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவ்வாறே இந்த குணம் பெறுகின்ற சகோதரனோ சகோதரியோ இயேசு கிறிஸ்துவின் சாட்சியமாக உலவுவார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகரக்கூடிய அந்த ஆற்றலை பெறுவார். ஆகையால் இந்த நோயில் பூசுதல் என்பது நோயுற்று துயருற்று இருக்கின்ற சகோதரனை சகோதரியை நாம் அவருடைய சகோதரிகளாக ஒன்று சேர்ந்து இறைவனிடம் சரணாக கொடுத்து இறைவனுடைய அந்த குணம் தருகின்ற அருளை அவருக்காக பெற்று தருகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் நாம் மனதில் கொள்ள வேண்டிய 2 காரியங்கள் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒன்று, இறைவன் நம்மை குணப்படுத்துவார். அப்படி குணப்படுத்தும் போது அதை மகிழ்ச்சியோடு மகிமையோடு இறைவனுக்கு சாட்சியம் தருகின்ற மனதோடு ஏற்றுக்கொள்வது மிக மிக நன்று. ஆனால் அது மட்டும் அல்ல, குணப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் இந்த நோயிலும் கூட, இந்த துன்பத்திலும் கூட, இந்த துயரத்திலும் கூட இறைவன் என்னோடு இருக்கின்றார், இறைவனுடைய சித்தம் என்றால் இதையும் ஏற்க நான் தயாராக இருக்கின்றேன் என்ற மனநிலை நம்மிலே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையின் பாரம்பரியத்தில் எத்தனை புனிதர்கள் நோயுற்று இருந்திருக்கின்றார்கள், வாழ்க்கை முழுவதுமாக நோயுற்றே இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று புனிதர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் என்ன? அருமையான ஒரு மனநிலையோடு, அன்புக்குரிய ஒரு மனநிலையோடு, ஆண்டவரிலே இணைந்த ஒரு மனநிலையோடு தங்களுடைய துன்பங்களை, நோயை ஏற்றுக்கொண்டது தான். குழந்தை இயேசுவின் தெரேசா என்று சொல்லுவோம் இல்லையா, ட்ரீஸ் ஆஃப் சைல்ட் ஜீசஸ், அவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் 24 வருடங்கள் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த 24 வருடங்களுக்குள்ளாக 3/4 தங்களுடைய வாழ்க்கையை நோயுற்றே கழித்தார்கள். அல்ஃபோன்ஸ் அம்மாவை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய இந்தியாவில் பிறந்த அல்ஃபோன்ஸ் அம்மா, அவர்களுடைய வாழ்விலும் எத்தனை வருடங்கள், குறுகிய ஒரு வாழ்வு, ஆனால் எத்தனை வருடங்கள் நோயுற்று இருந்தார்கள். தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட அந்த நிலையிலே புனிதத்தை அவர்கள் அடைந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நோயுற்றிருந்தால், துயருற்றிருந்தால் நாம் அதை ஒரு சாபமாகவோ சாபக்கேடாகவோ நினைப்பது கிறிஸ்தவ மனநிலை அல்ல. இறைவனுடைய சித்தம் இதில் நிறைவேறுகின்றதா என்று ஆய்ந்தறிய வேண்டும். இறைவன் இந்த நிலையிலே என்னை என்ன செய்ய வேண்டும் என்று அழைக்கின்றார். அவருடைய சித்தப்படி, அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய திருவுளத்திற்கு என்னையே நான் எந்த அளவுக்கு சரணாக்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும். இதை இந்த அருட்சாதனம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. நோயுற்றிருக்கும் போது, துன்புற்றிருக்கும் போது, துயருற்றிருக்கும் போது இறைவன் எனக்கு அருகே இருக்கின்றார் என்ற மனநிலையோடு நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம் இல்லங்களிலே, நம் குடும்பங்களிலே
நமக்கு தெரிந்த நண்பர்களிலே நோயுற்றிருக்கின்ற அந்த சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக இந்த வேளையில் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுக்கு தெரிந்து நோயுற்றிருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகளை இந்த வேளையில் நினைத்து பார்க்கின்றோம். உங்கள் உள்ளத்தில் யாராவது ஒரு சகோதரனை சகோதரியை அல்லது உங்களுக்கு தெரிந்த நோயுற்றிருக்கின்றவர்களை நினைத்து கொள்ளுங்கள். இதோ இந்த சகோதரனை இந்த சகோதரியை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உம்முடைய பாதுகாக்கும் கரங்களினாலே நீர் அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய ஆவியினாலே அவர்களை வலுப்படுத்தும். இந்த நோயுற்ற இந்த நிலையிலே உம்முடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள அவர்களுக்கு நீ வரம் தாரும். உம்முடைய திருவுளத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் அந்த திருவுளத்தின்படி வாழவும் நிறைவான உம்முடைய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு வரம் தாரும். உம்முடைய திடம் தருகின்ற ஆவியினாலே இந்த நோயுற்ற நிலையிலும் உம்முடைய அருளை சுவைக்கும்படியாகவும் உம்முடைய மன அமைதியை அவர்கள் அனுபவிக்கும்படியாகவும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.